Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பகுதி ஜென்ரல் தமிழ் பார்ட்டில் யூனிட் 1 இலக்கண பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த லகர வேறுபாடு அப்புறம் நகர வேறுபாடு ரகர வேறுபாடு. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கலெக்டிவாக தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கு 6th to 12th வரைக்கும், அதே போல் நியூ புக்கு 6th to 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லகர வேறுபாடுகள் அப்புறம் நகர ரகர வேறுபாடுகள் எங்கெல்லாம் இருக்கோ, ஓகேங்களா, எல்லாமே கலெக்ட் பண்ணி தொகுத்து ஒரே வீடியோ கொடுத்துருக்குறோம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ மட்டுமே போதும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டுமே கலெக்டிவாக கம்பைல் பண்ணி ஒரே வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு இதுலேருந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 1 மொத்தம் டோட்டலாக 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டா எழுத்து சொல்லுன்னு சொல்லி ரெண்டாக தான் பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அப்போ இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்தாலே எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த லகர வேறுபாடாக இருக்கட்டும், நகர வேறுபாடாக இருக்கட்டும், இல்லைனா ரகர வேறுபாடாக இருக்கட்டும், இது எல்லாமே தமிழ் சொற்களை பொறுத்த வரைக்கும் 2 சொற்கள் நம்ம உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் அந்த சவுண்டு நமக்கு கேட்கும். ஓகேங்களா? ஒரு சொல்லை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த சவுண்டு நமக்கு கேட்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட பொருள் வேறுபாடு இருக்கும். இந்த மாதிரி உச்சரிப்பில் ஒரு சிறிதளவு மட்டும் வேறுபாடு வச்சு, அதாவது அதோட சவுண்டு ஒரே மாதிரி இருந்து அதோட பொருள் வேறுபடுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தமிழில் மொத்தமாக இருக்கக்கூடிய மயங்கொலிகள் எழுத்து அப்படின்னா மொத்தம் 8 எழுத்து. அது என்னென்னா இந்த ல ழ அப்புறம் ந ர. ஓகேங்களா? இந்த 8 எழுத்தும் மயங்கொலி எழுத்துக்கள். இந்த நாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிறக்கும் இடம், பிறக்கும் இடம், ஸோ அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்குது. அதே போல் மனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல் இருக்குது. இந்த 2 சொற்களும் மனம் உச்சரிக்கும் போது ஒரே சவுண்டாக இருக்குது. ப்ரொனன்சியேஷனில் அந்த சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அதோட பொருள் அப்படின்னா வேறுபாடு இருக்குது. இந்த மனம் இதுக்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வாசனை. ஓகேங்களா? தூய தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா நாற்றம்னு சொல்லலாம். ஓகேங்களா? நாற்றம் அப்படிங்கிறதும் வாசனையை தான் குறிக்கும். அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை துர்நாற்றம். ஓகேங்களா? இதுவே இந்த மனம் அப்படிங்கிறது மனது. ஓகேங்களா? நம்மளோட மனதை குறிக்கக்கூடிய அந்த மனம், அதுக்கான சொல். அப்போது எழுத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த சொற்களை உச்சரிக்கும் போது ஒலிகள் ஒரே மாதிரி இருக்குது. மனம், இதுவும் மனம் தான் சொல்கிறோம், இதுவும் மனம் தான் சொல்கிறோம். ஆனால் அதோட பொருள் வேறுபடுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய 8 எழுத்துக்களும் உச்சரிப்பால் ஒன்றா இருந்தாலும், சவுண்டு ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட பொருள் வேறுபடும். ஸோ அதுதான் சிலபஸில் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக தொகுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. இது நம்ம படித்தா மட்டும்தான் மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த லகரம் வந்ததுன்னா அது என்ன பொருள், இந்த ழகரம், ஓகேங்களா, சிறப்பு ழகரம் வந்ததுன்னா அதுக்கு என்ன பொருள், இந்த நகரம் வந்ததுன்னா என்ன பொருள், இந்த நகரம் வந்ததுன்னா என்ன பொருள் அப்படிங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தா மட்டும்தான் இந்த டாப்பிக்கில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு லகர வேறுபாடு அப்படிங்கிறது என்ன, அது இந்த தமிழை இலக்கண முறைப்படி என்ன சொல்லுவாங்க, அது என்னங்கிறது இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இனிமேல் ஃபர்தராக நம்ம 6th standardலேருந்து 12th standard வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம்.
முதல்ல நம்ம பார்க்க போகிறது லகர வேறுபாடு. ஸோ முதல்ல பாருங்கள், அலை, அழை, அலை. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதோட பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வேறுபாடு அறிஞ்சு ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அலை அப்படிங்கிறது கடல் அலை, கடலில் அலை அடிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ அந்த அலையை குறிக்கக்கூடிய லை வந்து இதுதான். அலைந்து தெரிதல், 2 பொருள் வந்து வரும். அலை அப்படின்னா அழைக்கிறார்கள், அழைப்பு, திருமண அழைப்பு இப்படிலாம் வருது பார்த்தீங்களா, கூப்பிடுன்னு அர்த்தம் வரும். இன்னொரு அலை வந்து பார்த்திங்கன்னா தயிர் பிசை. இது வந்து கவனமாக பார்த்துட்டே வாங்க, ஒரு தடவை பார்த்தா போதும். சப்போஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டது மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே வாங்க. இல்லை புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு கொஷினுக்கும் நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டே வாங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இலை அப்படின்னா மரம் செடி கொடிகளோட இலை, வாழை இலை எல்லாமே நம்ம சொல்கிறது இலை. இலையை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை. அடுத்தது இலை அப்படிங்கிறது செய் இல்லைன்னா நூல் இலை, ஓகேங்களா. அடுத்தது இலை, மெலிந்து போதல், என்ன இலைச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இலையை குறிக்கிறது இந்த லை. அடுத்தது உலை, சமைக்க உலை வைத்தல், ஓகேங்களா. உலை வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை உலைக்களம். உழை அப்படின்னா பாடுபடுதல், உழைப்பு, உழைப்பாளி அப்படின்னு சொல்கிற அந்த இலை. அடுத்தது உலை அப்படின்னா பிடரி மயிர் இல்லைன்னா சேரு. சேரு வந்து என்ன உலையாக இருக்குது, இது வந்து கிராமத்தில் இன்றளவு இருக்கக்கூடிய வார்த்தை. சேரு அப்படிங்கிறது சேரும் சகதியாக இருக்கிறத உலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, உலை. இன்னொன்று பிடரி மயிர், ஓகேங்களா. பிடரி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட நெத்திக்கு நேர் பின்பக்கம் இருக்கக்கூடிய முடி. பெண்கள்லாம் வந்து கொண்டை போடுவாங்கள்ல, ஸோ அந்த இடம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த முடிகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், கையில் அப்படியே அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா, ஸோ அதை கோத்து பிடிக்கிற அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடரி மயிரை தான் வந்து இங்கே உலைன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலாக பிடரி மயிர் அப்படிங்கிறது வந்து தூய தமிழ் வார்த்தை. ஸோ முடி அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. பிடரி மயிர் அந்த இடத்த, அந்த முடியை தான் வந்து பார்த்திங்கன்னா உலை நம்ம சொல்கிறது. அதுக்கு அடுத்தது ஒளி, 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 ஓகேங்களா. ஒளி அப்படிங்கிறது ஓசை, சத்தம். ஒளி அப்படிங்கிறது ஒளிஞ்சு போ, தொலைஞ்சு போ, அழிஞ்சிடு, ஒளிஞ்சிடு அப்படின்னு சொல்கிறது. அழித்து விடு, தொலைத்து விடு, ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று ஒளி அப்படிங்கிறது வெளிச்சம் இல்லைன்னா பதுங்கிக்கொள், போய் ஒளிஞ்சிக்கன்னு சொல்லுவாங்களா, ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறாங்க, அந்த லீ வந்து இது. கவனமாக பாருங்கள். அடுத்தது கலை, வித்தை, கலைந்து போதல், கலைஞ்சு போங்க, கூட்டமாக இருந்து கலைஞ்சு போங்கன்னு சொல்கிற அந்த கலை. இன்னொன்று வந்து வித்தை, ஓகேங்களா. இல்லை ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கலை, கலை நிகழ்ச்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை வரும். கலை அப்படிங்கிறது மூங்கில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை, இந்த லை வந்து பார்த்திங்கன்னா வயலில் களை எடுக்கிறது. ஸோ பயிர் வந்து விளைஞ்சிருக்கும் போது இடையில தேவையில்லாத செடிகள்லாம் வளர்ந்துருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து என்னென்னா பறித்து எடுப்பாங்க. ஏன்னா இந்த நெல்லோட நெல் உற்பத்தி ஆகிறது வந்து அது குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு, அதை தான் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலை, களை எடுத்தல், முகத்தின் ஒளி. நோட் பண்ணிக்கோங்க, கலை இந்த லை தான் வந்து முகத்தின் ஒளிக்கும் வருது. அதுக்கு அடுத்தது கிளி அப்படின்னா கிளி அடித்த மாதிரி இருக்கான் பாருங்கன்னு அது பேச்சுவாக்கில் வரும் பார்த்தீங்களா, அச்சம், பயம். இன்னொன்று கிளி, துண்டாக கிழித்தல், கிழிச்சு எறிகிறது, கோடு கிழிக்கிறது, இதெல்லாம் கிளி. இன்னொன்று கிளி வந்து பச்சை கிளியை சொல்கிறேன், அது ஒரு பறவை, ஓகேங்களா. பச்சை கிளினா கிளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளி பறவையை குறிக்கக்கூடிய சொல். அடுத்தது தலை அப்படின்னா முதன்மை, சிரசு. இன்னொன்று தழை அப்படின்னா புல், இலை முதலியன, ஓகேங்களா. இன்னொன்று தலை அப்படின்னா கட்டுதல், இந்த லை வந்து கட்டுதல். அடுத்தது தாலி, கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம். இந்த தாலி வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுறாங்களா அந்த தாலி. தாழி அப்படின்னா குடம், வாயகன்ற பாண்டம். இன்னொன்று தாழி அப்படின்னா ஒரு வகை பனை, குழம்பு தாழித்தல். ஸோ இதெல்லாம் வந்து தாளிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த லீ வரும். அடுத்தது வலை அப்படின்னா மீன்பிடி வலை. வழை அப்படின்னா ஒரு வகை மரம், சுரப்புன்னை மரம், இது வந்து ஒரு வகையான மரம்னு சொல்லி வரும். இன்னொன்று வலை அப்படின்னா பொந்து, வளையல், வளைவு. நண்டு வலைன்னு சொல்லுவாங்க, நண்டு பொந்த, நண்டு வலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இந்த லை வரும். அடுத்தது வால், இது வந்து விலங்கோட வால், வால் பகுதி. இன்னொரு பொருளும் இருக்குது, வெண்மை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாழ் அப்படின்னா உயிர் வாழ்.
வாழ்க அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது பிழைத்திரு. அடுத்தது வாள் அப்படின்னா வெட்டும் கருவி, கத்தி. சரிங்களா? அப்புறம் ஒளி பொருந்திய. ஸோ இது ரெண்டுமே இந்த அர்த்தத்தை குறிக்கும். ஸோ இந்த வாள். அடுத்தது வாழை அப்படிங்கிறது இளம் பெண்ணை குறிக்கும். இன்னொரு வாழை அப்படிங்கிறது மர வகை. வாழை மரம் இருக்குல்ல, அதுதான். இன்னொன்று இந்த லை வந்து வாழை மீன், மீன் வகையை குறிக்கக்கூடிய லகரம். ஓகேங்களா? ஸோ இந்த லை அப்படிங்கிறது மீன் வகை. ஸோ இதை ரிப்பீட்டடாக பாருங்கள். பார்த்து கொஞ்சம் மனசில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நகர வேறுபாடு. நகர வேறுபாடில் அரண். ஸோ அரண்கிறது மதில், பாதுகாப்பு, கோட்டை. இந்த அரண் அப்படிங்கிறது சிவனை குறிக்கும். அடுத்தது அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய், நம்ம வாயோட மேல் பகுதி. அன்னம் அப்படிங்கிறது ஒரு பறவை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆணி அப்படின்னா கூரிய இரும்பு துண்டு. ஆணி அடிக்கிற அந்த ஆணி. இந்த ஆணி அப்படிங்கிறது ஒரு மாதம், தமிழ் மாதத்தில் ஒரு மாதம் ஆணி. இன்னொன்று ஆணை அப்படிங்கிறது கட்டளை. இன்னொன்று ஆணை அப்படிங்கிறது யானையை வந்து குறிக்கக்கூடிய சொல். அடுத்தது உண்ணு அப்படிங்கிறது சாப்பிடு. உண்ணு அப்படிங்கிறது நினைத்துப்பார். அடுத்தது ஊன் அப்படிங்கிறது உணவு. இந்த ஊன் அப்படிங்கிறது இறைச்சி. அடுத்தது என்ன அப்படின்னா நினைக்க, எண்ணி பார்க்க அப்படிங்கிறது அர்த்தமாகும். இந்த என்ன அப்படிங்கிறது கேள்வியை குறிக்கும். அடுத்தது கணை அப்படிங்கிறது அம்பு. கணை அப்படிங்கிறது கணைத்தல். அடுத்தது கணம் அப்படின்னா நேரம். இந்த கணம் அப்படிங்கிறது பளு, சுமை, வெயிட்டை சொல்கிறது இந்த கணம். அடுத்தது கான் அப்படின்னா பார்க்கறது. கான் அப்படின்னா காடு. ஸோ இன்னும் வந்து பாருங்கள், இந்த நகரத்தை வந்து கவனித்து பாருங்கள். அடுத்தது தனி அப்படின்னா அடங்கு. இன்னொன்று தனி அப்படின்னா தனித்திருத்தல், தனிமை, இதை குறிக்கக்கூடியது இந்த தனி. அடுத்தது துணி அப்படின்னா சீலை. சீலை இங்கே சொல்லியிருக்கிறாங்க, எந்த துணியாக இருந்தாலும் சரி துணி. இந்த துணி அப்படின்னா துன்பம், கோபம், அச்சம். அடுத்தது திணை அப்படின்னா நிலம், ஒழுக்கம். இந்த திணை வந்து தானிய வகை. அடுத்தது நான் அப்படின்னா கயிறு, நாணம். நான் அப்படின்னா நம்மளை குறிக்கிறது, தன்னை குறிப்பது, தன்மையிடை பெயர். ஓகேங்களா? அடுத்தது திண்மை அப்படின்னா வலிமை. இந்த திண்மை அப்படின்னா தீமை. அடுத்தது வன்மை அப்படின்னா வளம். அடுத்தது வழங்குதல். வன்மை அப்படின்னா வலிமை. அடுத்தது நகர வேறுபாடு. ஓகேங்களா? அடுத்தது அனல் அப்படின்னா தாடி. அடுத்தது அனல்னா நெருப்பு. ஸோ அனல்னா இந்த நகரம் வந்தால் தான் அந்த நெருப்பை குறிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆணி, இரும்பால் ஆன ஆணி. ஆணி அப்படின்னா தமிழ் மாதம். இது ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், இது ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஊன் அப்படின்னா உணவு. ஊன்னா இறைச்சி. அடுத்து கணம் அப்படின்னா கூட்டம். கணம்னா பாரம். அடுத்தது பேன் அப்படின்னா காப்பாற்று, பேணுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பேன். இந்த பேன்னா தலையில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் பேன். அடுத்தது மனம் அப்படின்னா நறுமணம். மனம்னா உள்ளம். மனை அப்படின்னா உட்காரும் பலகை. மனைனா வீடு, பிளாட் சொல்கிறாங்களே, ஸோ அந்த மனை. அடுத்தது மான் அப்படின்னா பெருமை. இந்த மான்னா புள்ளிமான். முன்னாள் அப்படின்னா 3 நாள். முன்னாள்னா முந்தைய நாள். அடுத்தது தேநீர்னா தேயிலை நீர். டீ சாப்பிடுவோம்ல, அந்த நீர். இந்த தேநீர்னா தேனும் பாலும், தேன் போலும் இனிய நீர். ஓகேங்களா? தேன் போலும், தேன் மாதிரி இனிய நீர் தான் இந்த தேநீர். அடுத்தது திணை, தானிய வகை. இந்த திணைனா ஒழுக்கம், நிலம், ஏற்கனவே நம்ம பார்த்தது. அடுத்தது கணை அப்படின்னா குதிரை கணைக்கிறது. இந்த கணை அப்படின்னா அம்பு. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நை வரணும். கணை அப்படின்னா குதிரை கணைக்கிறது. இந்த கணைனா அம்பு. இது மரம். இதோட வேறுபாடு, மனிதருக்கு உரியது மரம். மரம்னா என்ன? வீரம். இந்த ரகரம் வந்துன்னா வீரம். அன்றேல் அவர் மரம். அவர் வந்து வெறும் மரம். அதாவது ஒரு பழமொழி மாதிரி சொல்லியிருக்காங்க. மனிதருக்கு உரியது மரம், அன்றேல்
அவர் மரம் அப்படின்னா என்ன, வெறும் மரத்தை குறிக்கிறது. அடுத்தது ஊன். ஊன் ஊன் உயிர்களின் உணவு. ஊன் உயிர்களின் உடல் பகுதி. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம். ஸோ ஊன் அப்படின்னா உணவு, இந்த ஊன்னா இறைச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுதான் இங்கே. கல். கல் மலையில் இருப்பது கல், பாறாங்கல் கல் சொல்கிறோம்ல அது. பனையில் இருப்பது கல், தென்னங்கள் பனங்கள்னு சொல்லுவாங்களா அந்த கல் இது. அடுத்தது பறவை. பறந்து இருப்பதால் கடலை பறவை. அதாவது கடலுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது, பறவை. பறந்து வருவதால் புல் இனத்தை, புல் அப்படிங்கிறதும் பறவையை குறிக்கும். ஓகேங்களா, பறந்து வரக்கூடிய பறவையை குறிக்கிறது. இந்த புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்கும், நோட் பண்ணிக்கோங்க. பறந்து வருவதால் புல் இனத்தை பறவை என்றனர். அடுத்தது இரத்தல். இரத்தல் பண்டைய புலவோர் இரத்திலும் இரத்தல் நன்றென வாழ்ந்தனர். அப்படின்னா இரத்தல்னா என்ன, இங்கே பிச்சை எடுக்கிறது. இந்த ரகரம் பிச்சை எடுக்கிறத விட செத்து போகிறதே மேல் அப்படின்னு வாழ்ந்தாங்களாம். ஸோ இந்த இரத்தல் அப்படிங்கிறது உயிரை விடுதல். பரி. பரி பரி அப்படின்னா குதிரை. கால கல்வர்கள் பரி குதிரையில் வந்து வழிப்பறி செய்தார்கள். இந்த பரினா பறிக்கிறது. கறி. கறி கறி அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு. ஓகேங்களா, கறினா அடுப்பு கறி. கறினா நம்ம காய்கறியையும் கறி தான் சொல்லுவோம். அடுத்தது இறைச்சியையும் கறின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரி. அரினா காக்கும் கடவுள் அரி. இந்த அரிங்கிறது திருமால். அரினா தெரிஞ்சுக்க, நன்னா தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி. நன்றாய் அறினா நினைன்னு இங்கே சொல்லியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்க, அறிந்துகொள் அப்படின்னு சொல்கிற அந்த அரி. அடுத்தது பனி. பனி பனியில் நனைந்து. இந்த பனினா பனிகாலத்தை குறிக்கும். இந்த பனினா செய்யக்கூடிய வேலையை குறிக்கும். அதாவது களி. களி நலனை பிடித்திருந்த களி நீங்கியது. களினா என்ன, இங்கே களினா சனி. களிப்படைந்தான்னா என்ன, மகிழ்வு. களிப்புனா மகிழ்வு. இந்த லீ வர்றது வந்து மகிழ்வு, இந்த லீ வந்து சனி. அடுத்தது விளை. விளை விளைச்சல் மிகுந்தால் விலை குறைந்தது. இது வந்து விளைச்சல், இது வந்து பார்த்திங்கன்னா விலை. ஒளி. ஒளி. ஸோ ஒளி வந்து இது சவுண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு. ஓகேங்களா, கண்ணால் பார்க்கும் ஒளி. அடுத்தது விழி. விழி விழிப்புனா அழைப்பு. விழினா கண் விழிக்கிறது. அடுத்தது ஒரு. ஒரு ஒருனா ஒன்றை குறிக்கும். இந்த ஒருனா ஒரு வகையான தண்டனையை குறிக்கும். ஒறுப்பு கட்டணம், ஃபைன் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபைன். ஒறுப்பு கட்டணம் அப்படின்னா தண்டனை, தண்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மனம். மனம் மலரின் மனதில் மனத்தை பறிகொடுத்தேன். இது வந்து மனம், இது வந்து வாசனை. ஓகேங்களா, அடுத்தது ரகர. ரகர ஒலி வேறுபாடு அறிதல். அரி திருமால். அரி அறிந்துகொள், ஏற்கனவே பார்த்தது. அலறி. அலறிப்பு. அலறி அழுது அலறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அலறி. அந்த ரகரத்தை பாருங்கள். அடுத்து இரத்தல். பிச்சை எடுத்தல். இரத்தல் அப்படிங்கிறது சாதல். உறவு அப்படிங்கிறது வலிமை. இந்த உறவுங்கிறது சுற்றம். ஓகேங்களா, சுற்றம்னா என்ன, சொந்தக்காரவங்க, அந்த உறவு. அடுத்தது உரை அப்படின்னா சொல், உரைத்து சொல். இந்த உரை வந்து தலையணை உரை. ஸோ பில்லோ கவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எரி அப்படின்னா எரியிறது. நெருப்பு, தீ, எரியிறது, எரிக்கிறது. இந்த எரினா வீசி எரியிறது. அடுத்தது கறி அப்படின்னா யானை. இந்த கறினா காய்கறி, மிளகு. அடுத்தது குரங்குனா வானரம். இந்த குரங்குனா தொடை. இந்த ரகரத்தை பாருங்கள், குரங்கு. குரங்கு இது நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில். அடுத்தது கூரை. வீட்டுக்கூரை. இந்த ரை துணி. கூரைனா வீட்டுக்கூரை, இந்த கூரைனா துணி. சீரிய. சிறந்த. சீரிய. சினந்த. சிறந்த. சினந்த பாருங்கள், சீர்றது, கோபமாக சீர்றது அப்படிங்கிறது இந்த ரகரம். சீரியன்னா சிறந்த அப்படிங்கு இந்த ரகரம் வரும். அடுத்தது பறவை. கடல். இந்த பறவை அப்படிங்கிறது ஒரு உயிரினம், பறக்கக்கூடிய உயிரினம் பறவை. அடுத்தது மறைனா மான், தாமரை. மறைனா வேதம், நான்மறை அப்படிங்கிறது 4 வேதம் சொல்கிறது. இந்த ரகரத்தையும் பாருங்கள். நியூ புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஒரு சிலது பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது, சிரம் அப்படிங்கிறது தலையை குறிக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த தலை தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது இலைக்கு வேறு பெயர் அப்படிங்கிறது தழை.
வண்டி இழுப்பது காலை காலை காலைங்கிறத இங்கே வந்து காலை பொழுது அதை சொல்கிறது. இந்த லை தான், இந்த காலை தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இழுக்கக்கூடிய மாடு. கடலுக்கு வேறு பெயர் அப்படிங்கிறது பறவை. ஓகேங்களா? ஸோ இந்த பறவை வந்து பறக்கக்கூடிய பறவை. அடுத்தது பறவை வானில் பறந்தது, இந்த பறந்தது தான் வரும். அடுத்தது கதவை மெல்ல திறந்தான், இந்த தான் வரும். அடுத்தது மனம் வீசும் அப்படிங்கிறது வாசம் வீசும் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அப்போ இந்த மனம் தான் வரும். ஸோ இந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் மனம், நம்ம மனது உள்ளம் இதை வந்து சொல்லக்கூடிய மனம். இது புலியின் டேஸ் வந்து காணப்பட்டது கண், இந்த இன். ஓகேங்களா? இந்த கண் தான் வரும். அடுத்தது குழந்தைகள் பந்து விளையாடினார், ஸோ இதுதான் வரும். அடுத்தது வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், இந்த கோலம் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த கோலம் அப்படிங்கிறது உருண்டை வடிவத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது தொடரில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனம், இந்த மனம் வரும். இதெல்லாம் ஸ்கூல் புக் எக்ஸசைஸ். ஓகேங்களா? தேர் திருவிழாவிற்கு சென்றனர், திருவிழா இந்த லா வரும். ஓகேங்களா? வாழைப்பழம், இந்த பழம் வரும். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஸோ இது கூட தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லது. அடுத்தது பாருங்கள், பொருள் வேறுபாடு அடைந்து எழுதுக. வாசலில் போடுவது இது வந்து கோலம், பந்தின் வடிவம் கோலம், இதெல்லாம் வரும். இவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. உலை உலை உலை, வழி வழி வழி, அடுத்தது கலை கலை கலை, கனை கனை, குறை குறை, பொறி பொறின்னு சொல்லி இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸு. ஸோ அது நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் பாருங்கள். மன உளைச்சல் தீரவும் வீட்டின் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். ஸோ இந்த உலை வந்து உளைச்சலை சொல்லுது, இந்த உலை வந்து வீட்டில் உலை கொதிக்கிறத சொல்லுது. உழைக்க அப்படின்னா அதாவது மன உளைச்சல் தீர்றதுக்கு வீட்டில் உலை கொதிக்கன்னா சாப்பிட்றது கண்டிப்பாக உழைக்கணும்னு சொல்லி வருது. அடுத்தது வலி வலி வலி, கடுமையான வலி வீசியதால், கடுமையான காற்று வீசியதால், இந்த வலிங்கிறது காற்று. வலி அறியாமல் ஓடி விழுந்ததால், ஓகேங்களா, உடலுக்கு வலி. இந்த லீ வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வலிக்கிறத அந்த வலியை சொல்லும். இந்த லீ வந்து வே. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா வலி, பாதையை வந்து குறிக்கும். அடுத்தது கலை கலை கலை, இனிக்கும் களை பயிரில் களை எடுப்பது ஒரு கலை. ஓகேங்களா? இனிக்கும் களை பயிர்னா என்ன? இந்த இடத்துல வந்து களை அப்படிங்கிறது மூங்கிலையும் குறிக்கும், மூங்கிலுக்கும் அர்த்தமாகும். இனிக்கும் களைனா என்ன? கரும்பை குறிக்குது. இனிக்கும் களை பயிரில் களை எடுப்பது, களை தேவையில்லாத செடி வளர்ந்துருக்குல்ல, அது வந்து ஒரு கலை, இது ஒரு ஆர்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. கனை கனை, குதிரை கனைத்ததால் வீரன் கனை வீசினான். கனைனா என்ன? குதிரை கனைச்சதுனால வீரன் வந்து அம்பு வந்து வீசினான். இந்த கனை வந்து அம்பை வந்து குறிக்கும். குறை குறை, நாய் குறைக்காமல் போனது பெரிய குறைதான். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ரை வந்து குற்றத்தை குறைய வந்து சொல்லக்கூடியது. இந்த ரை வந்து பார்த்திங்கன்னா நாய் குறைக்கிறத வந்து சொல்கிறது. அடுத்தது பொறி பொறி, சோளம் பொறிக்க பொறியை பயன்படுத்தினர். ஸோ பொறி அப்படிங்கிறது பொறிக்கிறது, வாட்டுறது, அது மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த ரீங்கிறது பொறிங்கிறது தீயை வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் எக்ஸசைஸு. அடுத்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ இதையும் பாருங்களேன், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. விலை விலை விலை, கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததால் தானியங்களின் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம். அடுத்தது தலை தலை தலை, ஆட்டிற்கு தலை திருடப்போன இடத்தில் மரத்தில் தலை தட்டி விழுந்தவனை தோட்டக்காரன் தலையிட்டு ஊர் தலைவரிடம் அழைத்து சென்றான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். ஆட்டிற்கு தலைனா என்ன? ஆட்டிற்கு இலைய திருட போன இடத்துல மரத்தில் அவனோட தலை வந்து தட்டி விழுந்துட்டான். தோட்டக்காரன் என்ன பண்ணுறான்? தலையிட்டு அப்படின்னா தலையீடு, அவன் ஈடுபட்டு அவனை பிடிச்சி ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறான். ஸோ இதுதான் வந்து இந்த 3 தலையையும் ஒரே சொற்றொடரில் அமைச்சு எழுதுறது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, இந்த தலைக்கு என்ன, இந்த தலைக்கு என்ன, இந்த தலைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கலை கலை கலை, களை காட்டில் தீ பிடித்ததால் கலைகளுடன் கலைமான்களும் செத்து மடிந்தன. கலைமான் அப்படிங்கிறது மான் வகையை சொன்னது. கலை அப்படிங்கிறது காட்டில் இருக்கக்கூடிய கலைகள், அதாவது பயிருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கலை. அதுக்கு அடுத்தது வந்து கலைக்காட்டில்,
இந்த இடத்துல மூங்கில் காடுன்னு எடுத்துக்கலாம். இந்த கலை வந்து இந்த இடத்துல மூங்கிலை வந்து குறிக்கும். மூங்கில் காட்டில் தீப்பிடித்ததால் களைகளுடன் கலைமான்களும், களைகள்னால் என்ன, வேறு சில வகையான செடிகளுடன் கலைமான்களும் செத்துமடிந்தன. அடுத்தது அலை அலை அலை. கடல் அலையில் விளையாடச் சென்ற முருகன் அலையிலிருந்து அரவம் தீண்ட எத்தனை முறை அழைத்தும் பேச்சு மூச்சின்றி மயங்கி கிடந்தான். கடல் அலையில், இந்த அலை வந்து கடல் அலை குறிக்கும். விளையாட சென்ற முருகன், இந்த அலைனா என்ன, பொந்து இல்லை புற்று அப்படிங்கிறது அர்த்தமாகும். அலையில் இருந்த அரவம், அரவம்னா என்ன, பாம்பு, பாம்பு தீண்ட எத்தனை முறை அழைத்தும், ஓகேங்களா, கூப்பிடுறது, இந்த அலைனா அழைத்தும் பேச்சு மூச்சின்றி மயங்கி கிடந்தான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கில் எக்ஸசைஸோடு நம்ம வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.